இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். நின் பாத சேவ என் ஆசையே நம்பிக்கையா என் மனதில் வந்து தங்கும் மகிமையா நம்பிக்கையா நீ பெருக நான் சீருக உம்மில் மறைந்து நான் ஜீவிப்பேன். நீ பெருக நான் சீருக உம்மில் மறைந்து நான் ஜீவிப்பேன். அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாதையில் ஆசையே நின் பாத சேவையில் ஆசையே நின் பாத சேவையில் ஆசையே. நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. ஏழை பிள்ளைப்பா, சாதாரண கிராமத்து பிள்ளைப்பா, பிள்ளைகளை விசேஷத்தை கருங்கொண்டு வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. இந்த பிள்ளைகள் பாராட்டின அன்புக்கு நன்றி ராஜா. அன்புக்கேற்ற கிருபை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கொடுத்து அனுப்புங்க. எல்லா காரியத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. குருவானவருக்காக, குடும்பத்திற்காக, சபை விசுவாசிகள் பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி ராஜா. காத்துக்கொள்ளுங்க. இயேசு இனிய நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். இது பக்கத்தில் கிராமம், அது இந்த ஊர் தம்பிக்கு சரியாக கவனம் இல்லை. ஒரு மகள் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு இடுப்புக்கு கீழே செயல்படலை, நான் கஷ்டப்பட்ட மகள், உடம்பு முழுதும் இழுத்துட்டு ஊருக்குள்ள ராத்திரி 11 மணிக்கு மேலே ஊருக்கு வெளியே போய் தானே பாத்ரூம் பாடம், எனக்கு வழி இல்லை, எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்டேன். இந்த வார்த்தை கேட்ட உடனே ரொம்ப சங்கடமாகவும் இருந்தது, கஷ்டமாகவும் இருந்தது. நினச்சி என் கூட தம்பி ஒரு ஸ்டீபன் தம்பி ஒருத்தர் இருக்கார், பில்டிங்லாம் கட்டவர். அவர் கூட தம்பி பார்த்துட்டு வா, அப்படி யாரும் தெரியலேன்னே பார்த்துட்டு சொன்னால், ஐயா உண்மையிலே ரொம்ப கஷ்டம்னு சொன்னான். உடனே வீட்டுக்குள்ளேயே லெட்ரின் ஒன்று போட்டு கொடுத்து சில காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு வெங்கல்பட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வழியாக வரும்போது ஒரு மகள் இப்படி சொன்னாலே, அவளை எப்படி போய் பார்க்கலாமான்னு ஒரு ஆசைப்பட்டு அந்த கிராமத்துக்கு போயிருந்தேன். வெங்கல்பட்டுக்கு போயிட்டு மகளை கேட்கும்போது வீட்டில் தான் இருக்கான்னு சொன்னாங்க. பக்கத்து வீடியா, சர்ச்சுக்கு பக்கத்து வீடுன்னு சொன்னாங்க. உடனே கூட்டு உள்ளே போனோம். உள்ளே போன உடனே மகளை கேட்டு உள்ளே போகும்போது என்னன்னு சொன்னாங்க, ஒரு 2 நிமிஷம் போடுங்க ஐயா, என்ன உடம்பெல்லாம் அக்கி போட்டிருக்கு, துணி போட முடியலை, துணி இல்லாமல் படுத்திருக்கா, சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 நிமிஷம் கழித்து போகும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. பார்த்த உடனே
காட்சியை பார்க்கும்போது எத்தனை ஏழைகள், எத்தனை கஷ்டங்கள். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, நீதிமொழிகள் 10-15 வாசிக்கும் போது ஏழையின் வறுமை அவளை கலங்க பண்ணும். ஏழைக்கு தான் கஷ்டம் தெரியும், வேறு யாருக்கும் அந்த கஷ்டம் தெரியாது. அதை போல தான் இந்த தம்பியை பார்த்துருக்கீங்கல்ல. தம்பி பேருங்க பேர் செல்வந்துரை. அந்த பிள்ளை பேர் பரிபூரணம் தானே. புளியங்குடி பக்கத்தில் வேலாயுதபுரம். என் கூட தம்பி பாட வரல, ஆவேலுடைய தங்கச்சி அக்கா வரும். தம்பிக்கு கேன்சர், கொஞ்சம் ரொம்ப வேதனை. 2 பிள்ளைகள், வசதி இல்லை, கடன் வாங்கி 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 நோய்க்காகப்பட்டாச்சு, விடுதலை இல்லை. 2 பிள்ளைகளையும் கொண்டு ஹாஸ்டலில் விட்டாச்சு. வாலிப பிள்ளைகள். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நிலம். இந்த ஏழைகளுடைய வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத கஷ்டம். யார் இவங்க கண்ணீர் துடைக்குது, யார் இவங்க வாழ்க்கையில் விடுதலை கொடுக்குது, நினச்சே பார்க்க முடியல. ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. ஆண்டவர் தான் பார்க்க முடியும், ஆண்டவர் தான் பார்க்க முடியும். ஆண்டவர் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க முடியும். ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். எசேக்கியா ராஜா கண்ணீரை துடைச்சார்ல. எசேக்கியா ராஜா ஒரு நீதிமான், தேவனுக்கு பயந்த மனுஷன். தாவீதுக்கு பிறகு எசேக்கியா ராஜா உண்மையாக வாழ்ந்த ராஜா. அவன் வாழ்க்கையிலே கேன்சர் வந்துச்சு. திக்கு ஏசாயா ஆண்டவன் அனுப்பி, என் மகனாக எசேக்கியாவை பார்த்து, நீ சீக்கிரம் செத்து போக போகிற, வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்து அவனும் ஆண்டு சொல்ல சொன்னார். ஏசாயா போய் சொன்னார். சொன்ன உடனே எசேக்கியா அழுதார். என்ன சொல்லி அழுதாருன்னா, உமக்காக இத்தனை பாடுகளை பட்டனே, உமக்கு இத்தனை கஷ்டத்தின பட்டனே, உடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக, உடைய அரசாங்கத்தை அமைக்கிறதுக்காக இப்படிலாம் பாடுபட்டனே, என் வாழ்க்கையில் ஏன் இந்த கஷ்டம், என் வாழ்க்கையில் என் கண்ணீர்னு சொல்லி அழுதா. இந்த கண்ணீர் ஆண்டவர் உடனே பார்த்தார். மனுஷன் பார்க்க மாட்டான், ஆண்டவர் பார்ப்பார். பார்த்துட்டு என்ன சொன்னார், எசேக்கியா சொல்லிட்டு வெளியே போகலை. ஆண்டவர் அதுக்குள்ளே பதில் கொடுத்துட்டார். என்ன கொடுத்துட்டாரு, நாட்களோட 15 வருஷம் கூட்டி கொடுக்கட்டான்ட்டார். 15 வருஷம். அது வேதனை வந்திருக்கலாம், கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். அஞ்சாதே ஒன்றுக்கு நீ அஞ்சி கிஞ்சாதே ஏதுக்கு நீ, அஞ்சாதே ஒன்றுக்கு நீ அஞ்சி கிஞ்சாதே ஏதுக்கு நீ, பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவோமே கெஞ்சிடும் உந்தனுக்கு, பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் உந்தனுக்கு, சோராதே மனமே சோர்ந்து போகாதே என்னுள்ளமே, சோராதே மனமே சோர்ந்து போகாதே என்னுள்ளமே. பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதால் இந்தபடி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு
போகாதே என் உள்ளமே. வடியாதே கண்ணீரின்று ஆனம் வடிவடையாதே நின்று. வடியாதே கண்ணீரின்று மானம் வடிவடையாதே நின்று. இடிவேகம் அகன்றிடும் இடிவெள்ளி தொலைத்திடும் நடுப்பகல் கதிர் வீசிடும். உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தருடன் பக்கம் நீரோக்கீர பாராதவர் போலேதான். உன்னை பாராதவர் போலேதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. இன்னைக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவன் கண்ணீரை பார்ப்பார், வியாகுலத்தை பார்ப்பார். ஆண்டவருக்கு தான் ஒன்று இருதயத்தை பற்றி தெரியும். வாழ்கிற நாட்கள் கொஞ்சம் நாட்கள் தான். வேதத்தில் வாசிக்கல சங்கீதம் 90:10 வாசிக்கிறது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மீதியாக 80 வருஷம் இருந்தாலும் பாடு வேதனையும் தான். பாடு வேதனை நிறைந்த உலகத்தில் சுகத்தை உன் வாழ்க்கையை தருவார். தருவது மாத்திரமல்ல, ஆண்டவர் எரியோலேருந்து எருசலேம் போய்கிட்டு இருக்கார். லூக்கா 28 கடைசி வசிக்கும் போது போய்கிட்டு இருக்கும்போது ஒரே சத்தம், ஒரே ஆர்ப்பாட்டம். ஒரு குருடை உட்காந்துருக்கான், ஒரு பரதேமை குருடை உட்காந்துருக்கான். யார் போகிறான்னு கேட்க, இயேசு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு போகிறாருன்னு சொன்ன எனக்கு பெரிய விடுதலை, என் வாழ்க்கையில் விடுதலை கிடச்சிடும் அப்படிங்கிறதுக்காக இயேசுவே இயேசுவேன்னு கதறுதான். எல்லாரும் சத்தப்படாமல் அமைதியாக சொல்கிறாங்க. ஆண்டவர் பார்க்காரு, யாருப்பா யாரு? ஐயா, மனுஷன் கத்திக்கிட்டு இருக்கான், குருடை, வர சொல்லுங்காரு. வர சொல்லுன்னு சொன்ன உடனே இந்த மேல் விஷத்தை தூக்கி தூரம் போட்டு ஓடுறான். ஓடி பாதத்தில் விழுறான். விழுந்து ஆண்டவர் கேட்காரு, உனக்கு நான் என்னடா செய்யணும்னு கேட்காரு. உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கங்காரு. ஆண்டவர் என் பார்வையடைன்னு ஐயா, பார்வையடைன்னு சொல்லி எனக்கு கேட்காரு. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்கிறார், வேதனை நீங்கி சுகமாயிரு. அதுதான் வாழ்க்கையில் வேணும், வேறு ஒன்றும் வேண்டாம். எந்த பணத்தையும் யாரும் கொண்டு போக முடியாது. அந்த வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும். நோய்க்கு மட்டும் ஜாதி கிடையாது, மனம் கிடையாது. செட்டியாருக்கு தான் வரணும், மொழியாருக்கு வரணும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு நோய் தான். அதை மட்டும் நோய் மட்டும் வரும்போது யாரையும் விடாது. அதை நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும். ஆனால் உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். நம்ம குருவானுடைய மைத்திரம் இருக்கார் தென்காசியில். அந்த தம்பியை நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு. ஏன்னு கேட்டால் அவரும் மனைவியும் தங்களை தியாகமாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. குஷ்டரோகிகள், கேன்சர், செத்து நாரி கிடக்க மக்களை தேடி போகிறாங்க. நாரி கிடந்த மக்களை தேடி போகிறது மாத்திரமல்ல, வெக்கப்படாமல் கைகளை வச்சு புண்களை கழுவுறாங்க. அந்த பிள்ளைகள் படுற வேதனையை பார்த்து கண்ணீர் விட்டு அழுறாங்க. அப்படி இறக்கம் மனுஷன் வாழ்க்கையில் வேணும். அதுதான் வாழ்க்கை. ஏழையில் வறுமை இவ்வளோ பேர் கலங்கப்படலை. ஏழையில் வறுமை ரொம்ப கலக்கப்படும். ஆனால் ஆண்டவனோட எவ்வளோ வசதியாக வச்சுருக்காரு, எவ்வளோ செழிப்பாக வச்சுருக்காரு.
அந்த வார்த்தையை நினச்சி ஆண்டு உங்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை, மகிமையுள்ள வாழ்க்கை செலுத்த முடியாத கிருபை தந்தீங்க. நீங்கள் கொடுத்த அழைப்பை நாங்கள் பார்க்கணும். அழைப்பு உண்மையான அழைப்பு, ஆண்டவருக்கு பிரியமான அழைப்பு. நீ வாழ்கிற வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை. உண்மையாக நீ வாழ்வாயானால், கடவுள் சாட்சியாக வாழ்வாயானால், மகிமையாக வாழ்வான்னு சந்தோஷம் இருந்தேனே. நான் சாதாரண ஒரு கிராமத்தில் குடும்பத்தில் இருந்த மனுஷன். தரித்திரமும் வேதனையும் கண்ணீர் நிறைந்த குடும்பத்தில் பறித்த மனுஷன். சாப்பாட்டுக்கே வெளியில் வாழ்ந்த மனுஷன். நல்ல சாப்பாடு யார்ட்டும் கிடைக்காது. இட்லி யாரும் கொடுத்தா பாக்கெட்டில் வாங்கி சாப்பிட்டு மனுஷன். அவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி இந்த கிராமத்தில் பிரசிடண்டையா வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு எனக்கு மாலையை போட்டு சால்வை போடுங்கன்னு நினச்சின்னு பார்க்கும்போது, நம்ம யார் செத்த நாயிலும் கேவலமாக வாழ்ந்து நம்மளை அவங்க கனப்படுத்துகிறாங்கன்னா கடவுள் நம்ம வச்சு அன்பு எவ்வளோ அன்பு அதை நினச்சி பார்க்க முடியாதே. கடவுள் நம்ம கொடுத்த அன்பு எவ்வளோ அன்பு. இந்த அன்புக்கு பாத்திரமாக சாட்சியாக மகிமையாக மனுஷன் வாழணும். இதுதான் வாழ்க்கை. ஏதோ வாழ்ந்தோம் இல்லை, மிருகம் வாழுது, அது வாழ்க்கை இல்லை. எல்லாரும் இறக்கப்படணும். எல்லாருமே இறக்கமுள்ள மனுஷனாக வாழணும், சாட்சியுள்ள மனுஷனாக வாழணும், உண்மையுள்ள மனுஷனாக வாழணும். ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை அதுதான். ஏதோ வாழ்ந்தோம்னு நினைக்க முடியாது. நான் ஒரு நாள் ஆதவனின் எம்மிக்கனூர் டிஸ்ட்ரிக்ட்டு, கர்னூல் டிஸ்ட்ரிக்ட்டு, ஆந்திராவில் ஆதவனி சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு வரேன். ஒரு அம்மா ஒரு சட்டி சோறை பொங்கி 5 ரூபாய் ஊறுகாய் வாங்கி உள்ளே போட்டு அந்த சோறை கிளறுதா பார்த்தேன். பார்த்துட்டு கிட்ட போய் கேட்டேன், என்னம்மா செய்கிறேன்னு கேட்டேன். ஐயா, இதுதான் எங்களுக்கு சாப்பாடு, கூட்டு சாம்பார் வைக்கலாம், எங்களுக்கு காசு கிடையாது, உழைக்கிற உழைப்புக்கு ஒன்றும் கிடையாது ஐயா, கொஞ்சம் ஊறுகாய் வாங்கி சோத்தை வடித்து கிளறி சாப்பிட்றோன்னு சொல்லி நினச்சி பார்த்தா. அப்போ எத்தனை ஏழைகள் படுற கஷ்டங்களை பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு வசதியாக வச்சுருக்காரு, எவ்வளோ சந்தோஷமாக வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இருந்து ஆண்டவர் கொடுக்க வாழ்க்கையை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம். இந்த வாழ்க்கையை நினச்சி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இல்லை, எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த வெள்ளவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்த வெள்ளவீன நேரங்களில் உங்கள் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பலனானே, எதற்கும் பயமில்லையே. ராஜா என்பலனானே, எதற்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நம்ம கடவுளை துதிக்கணும் ஐயா. சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா தீராத வியாதி, குடும்பத்தோட தரித்திரம், குடும்பத்தோட கண்ணீர், எழுப்ப முடியாத வேதனை எத்தனையோ குடும்பங்களில் நினைச்சே பார்க்க முடியல. ஆனால் ஆண்டவர் நம்மளை எவ்வளோ சீரு சிறப்பாக வச்சுருக்காரு, எவ்வளோ மகிமையாக வச்சுருக்காரு. இந்த மகிமையை நினச்சி நம்ம கடவுளுக்கு மகிமை செலுத்த வேண்டாமா? கடவுளுக்கு மகிமை செலுத்த வேண்டாமா? மகிமை செலுத்துவது மாத்திரமல்ல, கடவுளுக்கு சாட்சியாக வாழணும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ வளர்ந்தோன்னு இல்லை. நான் நினச்சி பார்ப்பேன், என்னோடய வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டில் கஷ்டம், காலையில் சாப்பாடு இல்லை. எங்கள் ஊரில் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நடக்குது. என் அம்மா என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஐயா நல்லசாமி ஐயா வீட்டில் ஓட்டுக்கு காசு கொடுக்காங்களாம். நாளில் ஐயாவுக்கும் எனக்கும் சேர்த்து 8 தருவாங்க. வாங்கிட்டு தாமசன் கடையில் ஏதோ பொருள் வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொன்னாங்க சாப்பாட்டுக்கு. நான் இன்றைக்கி அதை நினச்சி பார்ப்பேன், எவ்வளோ கஷ்டமாக வளர்ந்துருக்கோம், எவ்வளவு கேவலமான வாழ்க்கை வளர்ந்துருக்கோம். கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். ஆண்டவர் இன்னைக்கு எவ்வளோ நம்மளை உயர்த்திருக்காரு, ஆண்டவர் நம்மளை எவ்வளோ உயர்த்திருக்காரு. செத்த நாயிலும் கேவலம் வாழ்ந்து நம்மளை ஆண்டவர் தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, கண்ணீரை துடைத்து பயப்படாதே, நான் உனக்கு நீதி, நான் உனக்கு துணை நிற்பேன், என் நீதியின் விலகிறதுனால உன்னை தாங்குவேன்னு சொல்லி தாங்கி வழிநடத்தின கிருபையை நினைக்கும் போது கடவுளுக்கு மகிமையை செலுத்தணும் இல்லவா? அப்படி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ்கிறோம்மா, செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கம்மா. அதை யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்து வாழ்ந்தோம்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமே இருக்காது. இந்த உலகத்தை வாழ்கிற நாட்களில் கடவுளை துதிக்கக்கூடிய மக்களாக வாழணும். நான் அப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். வேதத்தில் வாசிக்கும்ல, சங்கீதம் 16:8 எடுத்து வாசிக்கும்போது தாவீது சொல்கிறான்ல, கர்த்தரை எப்பொழுதுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என்னை வலது பார்த்து இருக்கிறபடியால் அசைக்கப்பட முடியலை. ஒரு அசைக்கப்பட முடியாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவர் தான் தர முடியும், வேற யாரும் தர முடியாது. புருஷன் தர முடியாது, மனைவி தர முடியாது, பிள்ளைகள் தர முடியாது. ஆண்டவர் தான் அசைக்கப்பட முடியாத வாழ்க்கையை தந்தது மாத்திரமல்ல, ஒரு கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, ஒரு கண்ணீர் இல்லாத வாழ்க்கை. அவ்வளோதான் சாப்பிட போகிறோம். அந்த சாப்பாட்டுக்கு எத்தனை அலைச்சல் அழிகிறோம், அதை மறந்து. பழைய குற்றாலத்தில் ஒரு இஸ்லாமிய தம்பி ஒருத்தர் இருக்கார், சகோதரன். அவர் என்னை தேடி வீட்டுக்கு வந்தார். எனக்கு 3 அடைப்புன்னு சொல்கிறாங்க ஐயா, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, உங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஒருத்தருக்கும் பண்ண வேண்டிய செட்டில் பண்ண வேண்டிய சில காரியங்கள் இருக்குது, அதை நான் செஞ்சிடணும்னு நினைக்கேன், எனக்கு முடியலையே, என்ன செய்யுதுன்னு கேட்டார்.
ரொம்ப கஷ்டப்பட்டார், அழுதார், கண்ணி விட்டு அழுதார். அவர் சொன்னார், அவர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை உண்டு, எப்பவும் கடவுள் மேல் நம்பிக்கை உண்டு, அவர் தான் விடுதலை தர முடியும். நான் 38 வருஷம் மனுஷன் படுத்திருக்கான்ல பெதஸ்தா குளத்தில். யோவான் 5ஆவது இடத்தை வாசிக்கும் போது எருசலேமில் ஆட்டு வாசனை இருக்க ஒரு மண்டபம் இருக்குது. மண்டபத்து பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. குளத்துக்கு பேர் பெதஸ்தா. அந்த குளத்தை எப்போவாவது கலங்கும்போது எப்படிப்பட்ட வியாதி உள்ளமே வந்தால் கூட முதல்ல இறங்கிட்டான்னா தேவதூதத்தை கலக்குவான். அந்த குளத்தை கலக்கும்போது யார் முதலாவது இறங்குறானோ எப்படிப்பட்ட வியாதி உள்ளவன் சுகமாகிடுவான். அதுக்காக 38 வருஷம் மனுஷன் படுத்திருக்கான். ஒரு மனுஷன் ஆண்டு வந்து வழியாக வராரு. அந்த வழியை வந்து அவன்கிட்ட கேட்காரு, சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்காரு. அவன் சொல்கிறான், ஐயா 38 வருஷமாக தான் படுத்திருக்கேன், 38 வருஷமாக தான் படுத்திருக்கேன். அவன் சொல்லும்போது அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நான் சொன்னார்ல. இன்றைக்கி அதே தெய்வம் இன்றைக்கி உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஐயா ஜீவனோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, ஜீவனோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. கோயம்புத்தூரில் என்னோட மகா பெரிய மகா இருக்கா. அவருடைய கடைசி 2 மகள்களுக்கு, கடைசி மகளுக்கு திடீர்னு சொல்லி இரவில் காய்ச்சல் 103 டிகிரிக்கு மேலே ஆயிடுச்சு. மக பிழைக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் ஆகிட்டு, கைகளை விழுந்துரும், செத்து போவா அவளுக்கு எண்ணம் வந்துச்சு. எங்கேயும் அழுகுறா. எந்த டாக்டரும் இருக்க மாட்டாங்க. அவளுக்கு ஒரே வழி தன் தங்கச்சி தான். தங்கச்சியை பார்த்துட்டு தங்கச்சிக்கு ஜெபம் பண்ணி ஃபோன் போடுவோம். ஃபோன் போட்டு எடுத்தால் பரவாயில்ல, பார்த்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தைரியமாக ஆண்டு நினச்சி ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் போட்ட உடனே வேறு செய்தியே வரல, பாட்டு ஒன்று வந்தது. தொல்லை கஷ்டங்கள் சூண்டிடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் தோன்றும் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் என்றும், சோதனை வரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனை காக்க வல்லோ, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயோ மீறுதோர் காலத்தில் ஆவி குறைவதாய், மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிட்டே, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறித்தே, இயேசுவை காக்க வல்லோ, முற்றும் என் உள்ளம் மாறித்தே, இயேசுவை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே.
என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்குவல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்குவல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. இந்த நம்பிக்கையில் வாழணும். நம்பிக்கையில் வந்துடுங்க. யாராக இருந்தாலும் சரி, அந்த டாக்டர்கிட்ட போயிட்டா சரியாயிருக்கும், பானைக்கோட்டை டாக்டர்கிட்ட போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. பரம வைத்தியர் இயேசு நம்மகிட்ட இருக்கார். எந்த சூழ்நிலை வாழ்க்கையில் விடுதலை தந்து ஒன்று பாதுகாத்து உன் பேரை பெருமைப்படுத்துன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதனே அல்ல, மனமாற மனுபுத்தனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பா. இந்த விசுவாச வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாளுக்கு குறை வராது. நான் தம்பியை நினைச்சி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 5 பாட்டில் கொண்டு வந்து, எண்ணெய் பாட்டில் கொண்டு தம்பி எங்கள் வீட்டில் போட்டு வந்துட்டான். ஏன்னா உங்களுக்கு ஒருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பரை அழைப்பானாக, அவன் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணட்டும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். அப்படி தான் நினச்சி வந்தேன். எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனாக இருந்தான். கருத்தாக ஜெபம் பண்ணான். 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யல. மறுபடியும் ஜெபம் பண்ண மழை பெஞ்சதில்லை. அதே மாதிரி ஆண்டவர் விடுதலை தரணும். விடுதலை தந்தது மாத்திரமல்ல, கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்லி எல்லா பக்கம் சாட்சி சொல்லணும். ஆண்டவர் என்னை நடத்தினார், என்னை பாதுகாத்தார், உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பார். அந்த வார்த்தை சொல்லக்கூடிய அளவில் நடப்பணும். அதான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை கொண்டு வர போகிறார். அதை நினச்சி பார்க்கும்போது கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டப்படாத நிலையில் வந்திருந்தாலும் சரி, ஆண்டவரை கைவிடவே மாட்டார். கைவிட்டாரோ நினைக்கலாம். நம்ம தேவன் ஜீவன் உள்ளவர், யாரையும் புறக்கணியார், எல்லாரையும் நேசிப்பார். இனி அவரை நோக்கி பார்த்து வரும்போது, பாரத்தோடு வரும்போது, கண்ணீரோடு வரும்போது, உன் இருதயத்தின் வியாகுலங்களை அறிந்து அவரை நேசிக்கிற தெய்வம். அது மாத்திரமல்ல, ஒன்றெல்லாம் வாழ்ந்து எனக்கு இவ்வளோ பெரிய கிருபையை தந்திருப்பாருன்னா, வசதியாக வாழ்ந்து உங்களுக்கு எவ்வளோ ஆண்டு எவ்வளோ பெரிய கிருபையை தருவார். அதையும் யோசித்து பார்க்கணும். ஒன்றுமே இல்லாமல் எனக்கு வாழ்ந்து என்ன இவ்வளோ உயர்த்தினார் அப்படின்னு சொன்னால், ஆண்டு உங்களை இவ்வளோ உயர்த்துவார், இன்னும் உயர்த்துவார். உயர்த்தது மாத்திரமில்லை, உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் இயேசு ஒருத்தர் தான். உன் கண்ணீரை பார்க்கிற தெய்வம் இயேசு ஒருத்தர் தான். இன்னைக்கு விருதுநகரில் திருமங்கலத்தில் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த மகளுக்கு பிரசவ டைமு. வேற ஒன்றும் செய்யலை, கை வச்சு ஜெபம், ஆண்டவரே ஒரு பிரசவத்தை கொடுங்க, அந்த மகள் என்ன குழந்தை விரும்புகிறாளோ புஸ்தப்படி கொடுங்கன்னு சொல்லி வந்துட்டோம். அருமையான பெண் குழந்தை, ஒரு வேதனை இல்லை, வேதனை இல்லாத அளவு சுகத்தை கொடுத்தாரு. இன்றைக்கி குழந்தைக்கு தீவிரம் எப்படியோ அழைகிறாங்க. அது ஆண்டவர்கள் சித்தம். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. 1 சாமியில் வாசிக்கும் போது, 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, எல்கானா அவன் மனைவி அன்னாள், அவன் 2 மனைவி, அன்னாள் பெரியநாள் 2 மனைவி. பெரியநாளுக்கு 10 பிள்ளைகள் இருக்குது, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. பின்ன அழுதா, வேதனைப்படுறா. ஆனால் எல்கானா என்ன பண்ணுறான், அவன் மனைவி அதிகமாக நேசிக்கான். அவன் சொல்கிறான், 10 பிள்ளைகளுக்கு அதுக்கு அதிகமாக அவன் நேசிக்கல அப்படிங்க. ஆனால் அவள் கடைசி முடிவு என்ன எடுக்க, நமக்கு குழந்தை வரணும்னா ஆண்டவர் தான் தரணும், புருஷன்லாம் தர முடியாது. என்ன செய்கிறா, சிலாவில் போய் பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நடுராத்திரில் போய் தேவாலயத்துக்கு ஓடுறா.
அங்கே ஒரு தாத்தா 88 வயசுலேருந்து ஏலி தாத்தா படுத்திருக்காரு. அங்கே ஓடுறவா தேவாலயத்தில் போய் அப்படியே முழங்காலில் போட்டு அப்படியே நின்று அழுறா. வாய் மாத்திரம் தான் செய்யுது, வேறு ஒன்றும் செய்யலை. ஏலி கேட்கான், எந்த மட்டும் குடிச்சிருக்க, உன் குடியை வந்துட்டு விளக்குங்க, குடி விளக்குங்க. அவள் என்ன சொல்கிறா, ஒரே வார்த்தை சொல்கிறா, ஐயா நான் வேசியின் மகள் அல்ல, ஒரு மனக்கிரேசு ஸ்ரீ சொல்லி அழுறா. அப்படி விட்டு பாடவோடு இருதயத்தோடு நீ அழுவாயானால், கண்ணீரோடு அன்றைக்கு அழுவாயானா உன்னை காண்கிற தெய்வம் கைவிடவே மாட்டார். அருளாதர் நாமமதில் ஒருவனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருளாதர் நாமமதில் ஒருவனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நோயிலந்தவரை தாயம்பால் அடைப்பவரே, நோயிலந்தவரை தாயம்பால் அடைப்பவரே, பரிகாரினாரே என்பார், பஞ்சமாய் தாயிடுவார். பரிகாரினாரே என்பார், பஞ்சமாய் தாயிடுவார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற
யாராவது கஷ்டத்தில் வந்திருக்கீங்களா? கண்ணீர் வந்து ஆண்டவருக்கு ஒன்று பார்க்குறாரு. ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் ஆகாருக்கு புருஷனை கைவிட்டான், ஆபிரகாம் கைவிட்டார்ல, சாராளை துரத்திட்டார்ல, இந்த வனாந்தத்தில் கதறி அழுகிறார்ல, ஆண்டவர் சொல்கிறார்ல, ஆகாரே எங்கே இருக்கான்னு கேட்கும்போது அவள் என்ன சொல்கிறா? நீர் என்னை காண்கிற தெய்வம், காண்கிற தெய்வங்களை தேடி வந்திருக்காரு. எல்லோரும் இடம்பலாமா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபநாட்டில் கேட்கலாம், ஆண்டவரே நீ காண்கிற தெய்வத்தை தேடி வந்திருக்காப்பா. வியாதியோடு நிறைய பேர் வந்திருக்காங்க, வாழ்க்கையில் விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்கன்னு கேட்கலாமா? ஆண்டு விடுதலை கொடுக்க போகிறார். ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை போகிறார். உன் கண்ணீரை கண்டுக்கிற தெய்வம் பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமர மனபுத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாது இருப்பாரா? சொல்கிறத ஆண்டு செய்ய போகிறார். கேட்கலாமா? ஆண்டவரே ரத்தம் தெளிக்கப்பட கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? ரத்தம் தெளிக்கப்பட கிருபை தாங்க ஆண்டவரே, கரம் கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உலகவர் அழித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உலகவர் அழித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி என்பக்கானா நளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி என்பக்கானா நளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று சின்னம் இறங்கவில்லையோ? பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனத்தாவம் கொள்ள